சென்னையில் தொழிலதிபர் கொலை வழக்கில் 22 நாட்களுக்கு பின்னர் தொழிலதிபரின் மனைவி கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கில் குற்றவாளியை மறைத்ததில் காவல்துறையினருக்கும் தொடர்பு இருப்பதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியிருக்கிறது. நண்பர்களாக இருந்த தொழிலதிபர்கள் தங்கள் குழந்தைகளை மனவாழ்க்கையில் இணைத்து பிரிக்க முடியாத உறவாக மாற நினைத்தனர். அதற்காகவே மகனுக்கு உதயபாலன் என்றும் மகளுக்கு உதயலேகா என்றும் பெயர் வைத்து அவர்கள் வளர்ந்ததும் மனமுடித்து வைத்தனர். 15 ஆண்டு கால திருமண வாழ்க்கையில் புயல் வீசத் தொடங்கிய நிலையில்தான் சென்னை கிண்டி ஜோதி நகரைச் சேர்ந்த உதயபாலன் கடந்த 4ஆம் தேதி தனது வீட்டு படுக்கையறையில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். மனைவி உதயலேகா தனது 3 குழந்தைகளுடன் காரைக்கால் சென்ற நிலையில் இந்த கொலை நடந்துள்ளது. இந்த கொலை மற்றும் கொள்ளை தொடர்பாக பிரபாகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். ஆதாரத்தை அழிக்க வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் தண்ணீர் ஊற்றியதும் தெரியவந்தது. இந்த நிலையில் மகன் கொலையில் சந்தேகம் நீடிப்பதாக தந்தை சதாசிவம் காவல் ஆணையரிடம் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு மாற்றப்பட்டது. விசாரணையில் உதயபாலன் கொலையில் அவரது மனைவி உதயலேகாவுக்கு தொடர்பு இருந்தது தெரியவந்தது. உதயபாலனிடம் அவ்வப்போது கார் ஓட்டுநராக வந்து சென்ற பிரபாகரனுடன் உதயலேகா நெருங்கி பழகி வந்ததும் உதயலேகாவின் தூண்டுதலின் பேரிலேயே பிரபாகரன் உதயபாலனை கொன்றதும் தெரியவந்தது. கொலைக்கு திட்டம் போட்டு கொடுத்த உதயலேகா அது பற்றி தெரியாமல் இருக்க காரைக்கால் புறப்பட்டு சென்ற தகவலும் வெளிவந்துள்ளது. இதையடுத்து கொலை நடந்த 22 நாட்களுக்கு பிறகு உதயலேகா கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். வழக்கின் முக்கிய குற்றவாளியான உதயலேகாவை கைது செய்யாமல் அவர் முதல் குற்றவாளி என்பதை கிண்டி காவல்துறையினர் மூடி மறைத்தது தெரியவந்துள்ளது. கொலையாளியை கைது செய்யாமல் மறைத்த கிண்டி காவல்துறையினர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுப்பிரமணியன்.